ஒரு to do ஆப் வந்து let's start சர்வரில் போயிட்டு ஃபஸ்ட்டு இப்போ பேக் எண்டை ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஐ வில் ஸ்டார்ட் த ஃப்ரண்ட் எண்ட். ஸோ கிளைண்ட்டில் நான் ஒயிட்டில் தான் ரியாக்ட் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ npm run dev டு ஸ்டார்ட் த கிளைண்ட். ஓகே, இப்போ இங்கே சர்வர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, MongoDBயோட கனெக்ட் ஆகிடுச்சு. தென் ஐ எம் ஸ்டார்டிங் த ஃப்ரண்ட் எண்ட். ஸோ ஃப்ரண்ட் எண்ட் இஸ் ஸ்டார்டட். ஓகே, ஃப்ரண்ட் எண்ட் வந்து இட் இஸ் in 513. ஓகே, so I have clicked it. Okay, it is loading up. Okay, so this is the front end, or to do application of front end, right? It is basically right. இப்போ தான் லாகின் பண்ணுறோம், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ லாக் அவுட் பட்டன் காமிக்குது. அப்புறம் ஐ எம் ஹேவிங் திஸ் ரைட், இங்கே ஒரு இது டிஸ்பிளே. இது வந்து லேண்டிங் பேஜ், ரைட்? பேசிக்காக நம்ம வெப்சைட்டுக்கு போனோன்னா இது டு டூ அப்ளிகேஷன் சொல்கிறது. என்ன பண்ணும் இந்த அப்ளிகேஷன்னு, notification, cross platform, அப்புறம் ஏதோ something is there, right? So this also supports dark mode, light mode. இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா it is supporting dark mode, right? Click again, it comes to the light mode. Okay, some login is there, அதனால இங்கே லாக் அவுட் இது காமிக்குது. ஸோ இப்போ லெட் மீ, இப்போ லாக் அவுட் பண்ணிட்டேன்னா இட் ஷோஸ் மீ த, இப்போ லாக் அவுட் பண்ணிட்டான் அப்படின்னா லாக் அவுட் பண்ணிவிட்டு ஐ கேன் கோ டு த டேஷ்போர்ட் ஆல்சோ. ஸோ திஸ் த டேஷ்போர்ட். இதை கிளிக் பண்ணாலும் டேஷ்போர்ட் போகும். இப்போ சைன்இன் பண்ணணும்னா சைன்இன் கிளிக் பண்ணால் சைன்இன். இப்போ ஏற்கனவே யூசர் இருந்துச்சுன்னா யூ கேன் சைன்இன். அப்படி இல்லைனா சைன் அப்னா எடுத்து கிரியேட் நியூ யூசர். ஸோ ஒரு பாஸ்வேர்டு கொடுத்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் கொடுக்கணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் சைன்இன் சைன் அப். இப்போ நான் சைன்இன் பண்ணிவிட்டு ஏற்கனவே ஒரு யூசர் ஃபாலோ 1 2 3 ஏற்கனவே ஒரு யூசர் இருக்காங்க, லாகின் பண்ணேன் அப்படின்னா அந்த யூசருக்கான டூடுலாம் எனக்கு காமிக்குது, ரைட்? சப்போஸ் இஃப் ஐ வாண்ட் டு மாடிஃபை எனி திங், ரைட்? சப்போஸ் ஐ வாண்ட் டு மாடிஃபை திஸ்னா இங்கே எடிட் பட்டன் இருக்குது. இந்த எடிட் பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே என்ன டேட்டா இருக்கோ அது இங்கே வந்துடுது. ஓகே, இந்த டிடியில். ஸோ இதை வந்து நான் சும்மா மாடிஃபை பண்ணுறேன். 10 is at 7 அப்படி மாடிஃபை பண்ணுறேன். இது ஸ்டார்டட் அப்படின்னு மாற்றிடுறேன். ஓகே, இப்போ இதை மாற்றுறேன் கரெக்டாக. இப்போ எடிட் டூ கிளிக் பண்ண உடனே 10 is 7 7 மாறிடுச்சு, இங்கே ஸ்டேட்டஸ் ஸ்டார்டட் மாறிடுச்சு. ஓகே, நான் இங்கேயும் போய் இதை கம்ப்ளீட்டடாக மாற்றலாம். கம்ப்ளீட்டடாக மாற்றினா இங்கே மாறிடுது. ஜஸ்ட் எடிட் கொடுத்தேன் அப்படின்னா இந்த டாஸ்க் அப்டேட் ஆகிடுது. இதாவது நான் டெலிட் பண்ணணும்னா இந்த டெலிட் பட்டன் கிளிக் பண்ணால் அது டெலிட் ஆகிடுது, ரைட்? நார்மல் டு டூ, ரைட்? இதுக்கும் ஃபார் திஸ் ஸ்க்ரீன் ஆல்சோ டார்க் மோட், லைட் மோட் இஸ் தேர். இங்கேருந்து இப்போ நான் ஹோம் ஸ்க்ரீன் டேஷ்போர்டுக்கு போனோம் அப்படின்னா இந்த இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இட் வில் கோ டு த டேஷ்போர்ட். நார்மல் திங். ஓகே, இப்போ இங்கே இருந்து ஐ வாண்ட் டு கெட் ஸ்டார்டட் அப்படின்னு கிளிக் பண்ணேன்னா நீங்கள் லாகின் பண்ணியிருந்தால் லாகின் பேஜுக்கு போயிடும். லாகின் ஆகலைன்னா இட் வில் ஆஸ்க் யூ டு சைன் அப். ஓகே, ஸோ திஸ் இஸ் த பேசிக் டு டூ அப்ளிகேஷன், ரைட்? இப்போ நமக்கு என்ன தெரியணும்னா, இப்போ இன்டர்வியூவில் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஃப்ரண்ட் எண்ட் டிசைனில் என்ன கேட்பாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் டிசைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா எப்படி நம்ம இந்த ப்ராப்ளமை அப்ரோச் பண்ணுறது? ஸோ அதுக்கு நம்ம வந்து பண்ணுறது தான் இந்த ரேடியோ ஃப்ரேம் ஒர்க். இந்த பாத்தை ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த ரேடியோவில் ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரிக்குவயர்மெண்ட்ஸ். ரிக்குவயர்மெண்ட்ஸில் நம்ம கிளியராக என்னென்ன ஃபங்க்ஷனல் ரிக்குவயர்மெண்ட்டு அப்படின்னு தெரியணும், நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ட்டு. நம்ம இதில் என்னென்ன பண்ணணும்? ஒரு லேண்டிங் பேஜ் தெரியணும், கரெக்டாக? ஆப்போட ஓவர்வியூ, லிங்க்ஸ் டு த சைன் அப் சைன் இன் பேஜ், அது மாதிரி இருக்கா, ரைட்? இதான லேண்டிங் பேஜ். நம்ம ஆப்போட ஓவர்வியூ இருக்குது, சைன் இன் சைன் அப்போட லிங்க்லாம் இருக்கும், ரைட்? ஸோ லேண்டிங் பேஜ் வேணும். யூசர் ஆத்தென்டிகேஷன், சைன் இன் சைன் அப் சைன் அவுட் லாக் அவுட் இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். அப்புறம் டூடுக்கு க்ரெட்டு, create a to do, read a to do, update a to do. So இதெல்லாம் functional requirements, right? நான் functional requirementsலே functional non functional பிரிக்கும். functionalனா உன் அப்ளிகேஷன் என்ன வேலை செய்யணும் அப்படின்றது தான் functional requirement. நான் functional என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்பான்சிவ் வெப் டிசைனாக இருக்கணும். அதாவது இந்த ஸ்க்ரீன் சைஸை நான் மாற்ற போகுது, ரைட்? இப்போ போயிட்டு இன்ஸ்பெக்ட் போயிட்டு இப்போ நான் இந்த ஸ்க்ரீன் சைஸை மாற்றுறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரீன் மாறணும். பார், நான் ஸ்க்ரீன் சைஸை மாற்ற இதை விட கீழே வந்துருச்சு,
இந்த மாதிரி ரெஸ்பான்சிவாக இருக்கணும். மொபைல் ஃபர்ஸ்ட் டிசைன்னுவாங்க. இதே அப்ளிகேஷனை நான் அப்படியே மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணாலும் கரெக்டாக தெரியணும், கிளியராக இருக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட், ரெஸ்பான்சிவ் டிசைன் சொல்லுவாங்க. எந்த டிவைஸில் யூஸ் பார்த்தாலும் அது கிளியராக தெரியணும். அப்புறம் பர்ஃபார்மன்ஸ், உன்னுடைய நான் ஃபங்க்ஷனில் இப்போ உன் ஃப்ரண்ட் எண்டில் மெயினாக பார்க்குறது என்னென்னா, ஃப்ரண்ட் எண்ட் என்ன பண்ணுது, டேட்டாவை எடுத்து ப்ரௌசர் வந்து லோட் பண்ணி காமிக்குது, கரெக்டாக? ஸோ அதில் வந்து இந்த லோடிங் டைம், ரைட், உன் HTML லோட் பண்ணி டிஸ்பிளே பண்ணி இந்த லோடிங் டைம் கம்மியாக இருக்கணும். அதில் சில டெக்னிக்ஸ் இருக்குது, லேசி லோடிங், கேஷிங், இந்த டெக்னிக்ஸ் இருக்குது. இதெல்லாம் நமக்கு தெரியணும். இது சம்மந்தமாக கேள்வி கேட்பாங்க. அப்புறம் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது பார்க்கும்போது உன்னுடைய யூசர் இன்டர்ஃபேஸ் கொஞ்சம் க்ளீனாக சிம்பிளாக இருக்கணும், ரைட். ஃபார்ம் வேலிடேஷன்லாம் கரெக்டாக பண்ணிடணும், ரைட். அப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, நீ பேக் எண்டுக்கு ரிக்வஸ்ட் கொடுக்குற, பேக் எண்ட் வந்து உனக்கு எரர் வருது அப்படின்னா பேஜ் பிளாங்க் ஆகிடக்கூடாது, அப்ராப்ரியேட் எரர் மெசேஜ் டிஸ்பிளே பண்ணணும். இந்த எரர்ஸ்லாம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ பர்ஃபார்மன்ஸு, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நீ உன்னுடைய டூடோ அப்ளிகேஷனை நீ யாருக்கோ யூஸ் பண்ண கொடுக்குற, அவன் ஏதோ ஒரு டூடோ ஆட் பண்ணுறான், ஆட் பண்ணும்போது டபான்னு கிராஷ் ஆகிடுச்சு, இல்லை இம்ப்ராப்பர் மெசேஜ் வருதுன்னா எப்படி இருக்கும் யூசருக்கு? எக்ஸ்பீரியன்ஸ் பேடாக இருக்கும்ல. ஸோ அது எல்லாத்தையும் பக்காவாக ஹேண்டில் பண்ணணும். அப்புறம் ஸ்கேலபிலிட்டி. ஸ்கேலபிலிட்டி என்னென்னா, ஒன் ஸ்கேலபிலிட்டி இஸ் ஃப்ரண்ட் எண்டை பொறுத்த வரைக்கும். இப்போ ஸ்கேலபிலிட்டி அப்படின்னா பேக் எண்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நிறைய யூசர்ஸ் உன் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, உன் டூடோ அப்ளிகேஷன் கொடுக்குற, நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய யூசர்ஸ் வராங்க அப்படின்னா உன் அப்ளிகேஷன் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கணும். அது பேக் எண்டு அவ்வளோ ரிக்வஸ்ட் ஹேண்டில் பண்ணணும். ஃப்ரண்ட் எண்டில் என்னென்னா, நீ வந்து ஈஸியாக ஃபீச்சர்ஸ் ஏதாவது வேணா ஆட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு டிசைன் இருக்கணும். நாளைக்கு வந்து இப்போதைக்கு என்ன இருக்குது நமக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே போனேன் அப்படின்னா வெறும் ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது, அவ்வளோதான் இருக்குது. நாளைக்கு வந்து வேறு ஏதாவது ப்ரியாரிட்டி, எந்த டேட்டில் முடித்தாங்க, அதெல்லாம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கணும், ரைட். அதான் ஸ்கேலபிலிட்டி, ரைட். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ரிக்வயர்மெண்ட். ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு டிஸ்கஸ் த ரிக்வயர்மெண்ட். அவன் எப்போதுமே இன்டர்வியூவில் எப்படின்னா, தே வில் நாட் கிவ் த கம்ப்ளீட் ரிக்வயர்மெண்ட் டு யூ. அறகுறையாக தான் சொல்லுவாங்க, பர்பஸ்ஃபுல்லாக. எதுக்குன்னா, நீ கேள்வி கேட்குறியா, எல்லா கேள்வி கேட்டு தெளிவுபடுத்திக்கிறியா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. அவன் அறகுறையாக சொல்கிறத வச்சு நீ கூட அடிச்சிடக்கூடாது. எந்த ஈவன் ஃபார் ப்ராப்ளம் சால்விங் உங்கள் ரிக்குவயர்மெண்ட்ஸை நீங்கள் திருப்பி சொல்லி நீங்கள் வந்து கிளியர் ஆக்கிக்கணும். ஃபங்க்ஷனல் ரிக்குவயர்மெண்ட், நான் ஃபங்க்ஷனலில் ஐ எம் பிளானிங் ஃபார் தீஸ் திங்ஸ், இதை தான் நான் யோசிச்சு வச்சுருக்கேன், எனிதிங் எல்ஸ் யூ ஹேவ் இன் மைண்ட் அப்படின்னு இன்டர்வியூ கேட்டுக்கலாம். ஸோ ரேடியோவில் ஆர் முடிஞ்சிருச்சு. ஏ வந்து ஆர்கிடெக்சர். ஆர்கிடெக்சரில் ஃப்ரண்ட் எண்டில் என்ன ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ண போகிற? இப்போ நான் ரியாக்ட் யூஸ் பண்ண போகிறேன். ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன், ரைட். சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்னா ஒரே ஒரு HTML ஃபைல் தான் இருக்கும். அந்த ஒரே HTML ஃபைலே நம்ம திருப்பி மாற்றி எழுதிட்டு இருப்போம், ரைட். வி வில் கீப் ஓவர் ரைட்டிங் த ஒன் HTML ஃபைல், ரைட். நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும்போதும் ஒரே இண்டெக்ஸ் HTML தான். நான் வந்து இதை கிளிக் பண்ணால் வேறு மருது இல்லை, நான் என்ன பண்ணணும்னா அதே HTML ஃபைலை போய் திருப்பி ஓவர் ரைட் பண்ணிடுறேன். ஸோ இட்ஸ் அ சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். ஸோ அந்த சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ அப்புறம் திஸ் ரியாக்ட் வந்து காம்பனன்ட் பேஸ் ஆர்கிடெக்சர் இல்லை. ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் லேண்டிங் பேஜ் இருக்குல்ல, இந்த லேண்டிங் பேஜுக்கு ஒரு காம்பனன்ட் வச்சுருப்பேன், ரைட். இந்த நேவ் பார் இருக்குல்ல, இந்த நேவ் பாருக்கு ஒரு காம்பனன்ட் வச்சுருப்பேன், ரைட்டு. அப்புறம் இதுக்கு வந்தனா இந்த ஃபார்முக்கு ஒரு காம்பனன்ட் வச்சுருப்பேன், இந்த டிஸ்பிளேக்கு ஒரு காம்பனன்ட் வச்சுருப்பேன், ரைட். இட்ஸ் அ காம்பனன்ட் பேஸ் ஆர்கிடெக்சர், ரைட். காம்பனன்ட்னா ஜஸ்ட்டு இதை டிஸ்பிளே பண்ணணும்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுவேன், அந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த HTML கண்டென்ட் ரிட்டர்ன் பண்ணிவிடும், அதுதான் காம்பனன்ட், ரைட். ஸோ அப்போ எனக்கு என்னென்ன தேவை ஆர்கிடெக்சரில்? லேண்டிங் பேஜ் தேவை, ஆத்தென்டிகேஷன், சைன்இன் சைன்அப் பேஜஸ் தேவை, டூ டேஷ்போர்ட் தேவை, க்ரட் பட்டு, ரைட், அதுக்கெல்லாம் ஃபார்ம் தேவை, ரைட்டா. அப்புறம் ஆர்கிடெக்சரில் இதை பார்க்கணும். ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் என்ன யூஸ் பண்ண போகிற? ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா உன் அப்ளிகேஷனுக்கு என்ன டேட்டாலாம் இருக்குது, அந்த டேட்டாலாம் எப்படி மேனேஜ் பண்ண போகிற? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அப்ளிகேஷனில் என்ன டேட்டா வந்து நம்ம காமனாக ஸ்டோர் பண்ணணும்? ஓகே, நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்குது, கரெக்டாக. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா லேண்டிங் பேஜ் இருக்குது,
ஓகே, லேண்டிங் பேஜ் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டு டூ ஃபார்ம் இருக்கு, ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணணும். அப்புறம் லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் டிஸ்ப்ளே பண்ணணும், டாஸ்க் ஐட்டம் இருக்கு. ரைட், இப்போ இது எல்லா காம்பனண்ட்டுக்கும் என்னென்ன டேட்டா தேவை? ரைட், எல்லா காம்பனண்ட்டுக்கும் காமனாக ஒரு டேட்டா தேவை. அந்த டேட்டாலாம் எப்படி ஸ்டோர் பண்ண போகிறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எல்லா காம்பனண்ட்டுக்கும் கரண்ட்டாக டார்க் மோடில் இருக்கா, லைட் மோடில் இருக்கா, தேவையா இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி தானே டிஸ்பிளே பண்ணுது. அப்போ இது காமனாக எங்கேயா ஸ்டோர் பண்ணணுமா? அப்புறம் நம்ம யூசர் லாகின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு டோக்கன் வரும், கரெக்டாக? அந்த டோக்கன் ஒருவரையும் நம்ம ரிக்வஸ்ட் பண்ணும்போதும் அந்த யூசர் டோக்கனை பேக் எண்டுக்கு அனுப்பணும். அந்த டோக்கனை வச்சு தான் பேக் எண்ட் வந்து எந்த யூசருக்கும் தெரியும். அப்போ இந்த டோக்கனை ஸ்டோர் பண்ணணும், கரெக்டாக? அந்த டோக்கன் காமனாக எல்லா இடத்துலையும் தேவைப்படும், கரெக்டாக? இதை எப்படி நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்க? அதுக்கு எய்தர் ரியாக்டில் கான்டெக்ஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்ணலாம். இந்த கான்டெக்ஸ்ட் ஏபிஐ இஸ் நத்திங் பட் யூஸ் கான்டெக்ஸ்ட் ஹூக். இதை யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணலாம். அப்படின்னா ரிடெக்ஸ் அப்படின்றது ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் லைப்ரரி. ரிடெக்ஸ் இருக்குது, ரீகாயில் ஒன்று இருக்குது. மோஸ்ட்லி யூஸ்டு வந்து ரிடெக்ஸ் கொஞ்சம் பழசு, நிறைய இடத்துல ரிடெக்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீ வந்து ஸ்டேட்ஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன யூஸ் பண்ண போகிற, இதெல்லாம் நீ ஃபைனலைஸ் பண்ணணும் டிசைன் ஃபேஸில். ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் இஸ் உன்னுடைய ஆர்கிடெக்சரில் பேக் அண்ட் இன்டகிரேஷன். பேக் அண்டில் நத்திங் பட் யூ ஹேவ் டு இன்வோக் த ஏபிஐஸ், ரைட்டா? ஸோ பேக் எண்டில் என்னென்ன ஏபிஐஸ் கூப்பிடுவ? யூசர் லாகின் பண்ணுறதுக்கு ஒரு ஏபிஐ கூப்பிடுவ, யூசரை சைன் அப் பண்ணுறதுக்கு கூப்பிடுவ, டு டூ கிரியேட் பண்ணுறதுக்கு கூப்பிடுவ. நிறைய ஏபிஐஸ் இருக்கும்ல. இந்த ஏபிஐஸ்லாம் என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ண போகுது? ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐ யூஸ் பண்ண போறியா, இல்லைனா GraphQL யூஸ் பண்ண போறியா? உன் அப்ளிகேஷனுக்கு என்ன யூஸ் பண்ணால் பெட்டர்? ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐயில் என்ன அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ்? GraphQL யூஸ் பண்ணால் என்ன அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ்? இதெல்லாம் என்னதுன்னா ஏபிஐ பிரின்சிபல்ஸ். ஒரு செட் ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐ யூஸ் பண்ணினா அது செட் ஆஃப் ரூல்ஸ், இப்படி தான் யூஸ் பண்ணணும் ஏபிஐ. GraphQL யூஸ் பண்ணினா அது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ். எதை ஃபாலோ பண்ணால் நம்ம அப்ளிகேஷன் கரெக்டு? நீ பண்ணுற அப்ளிகேஷன் ஏற்ற மாதிரி இதை டிசைட் பண்ணணும். இதுதான் ஃப்ரண்ட் அண்ட் ஆர்கிடெக்சரில் வருது, ரைட்? அடுத்தது பேசிக்காக ஃப்ரண்ட் எண்டில் ரவுட்டிங் எப்படி பண்ண போகிற, என்னென்ன பேஜஸ்லாம் இருக்க போகுது? ஃபஸ்ட்டு போட்டிங்கன்னா லேண்டிங் பேஜ், லாகின் போட்டால் லாகின் பேஜ், ரெஜிஸ்டர் போட்டால் சைன் அப் பேஜ், டாஸ்க் போட்டால் எல்லா டாஸ்க்கும் டிஸ்பிளே பண்ணும். அவ்வளோதான், இதுதான் ரவுட்ஸு ஃப்ரண்ட் எண்டில், ரைட்? ஸோ இப்போ திஸ் இஸ் வாட் இஸ் த ஆர்கிடெக்சர், ஃப்ரண்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். ஸோ ரிக்யர்மெண்ட் கேதர் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் அண்ட் ஆர்கிடெக்சரில் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், ஸ்டேட்மெண்ட்க்கு என்ன யூஸ் பண்ண போகிறோம், என்னென்ன ரவுட்ஸ், அதெல்லாம் ஆர்கிடெக்சரில் டிசைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கம்ஸ் த டிசைன். ஃப்ரண்ட் எண்டில் எப்படி டிசைன் பண்ண போகிற? ஓகே, இது வந்து யூஐ டிசைன். ஸோ என்னென்ன யூஐ டிசைனில் நீ என்ன யூஸ் பண்ண போகிற? நான் வந்து பார்த்தீங்கன்னா டிசைனுக்கு டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது லேண்டிங் பேஜ் இருக்கணும், ஆத்தென்டிகேஷன் பேஜஸ் இருக்கணும். இந்த பேஜெலாம் எப்படி இருக்கும்? என்னுடைய லேண்டிங் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அது என்னுடைய ஆப்பை பற்றி சொல்லும், ரைட்? பேசிக் இது இருக்கும், இங்கே ஒரு பட்டன் இருக்கும், இங்கே ஒரு பட்டன் இருக்கும், இதில் ஃபீச்சர்ஸ் பற்றி இருக்கும், ரைட்? இதை கிளிக் பண்ணால் இது நடக்கும். இதெல்லாம் தான் டிசைன். ஓகே, ஆத்தென்டிகேஷன் பேஜஸ்னால் ஃபார்ம் வித் இன்புட் ஃபீல்ட்ஸ், இமெயில், பாஸ்வேர்ட், லாகின் பண்ணுறல. ஸோ இந்த டிசைன் ஃபேஸ் முடிக்கணும். அப்புறம் டூ நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இந்த டிசைன் ஃபேஸ்லே யூசர் ஃப்ளோ நீ யோசிச்சிடணும். ஒரு யூசர் உன் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறான்னா அதோடைய ஃப்ளோ எப்படி இருக்கும்? யூசர் எப்படி பண்ணுவான் உன் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது? ஃபஸ்ட்டு ஹோம் பேஜில் லேண்ட் ஆவானா? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹோம் பேஜில் இப்படி தான் இருக்கும். இது திஸ் இஸ் த ஹோம் பேஜ், ரைட்? இது பார்த்த உடனே என்ன பண்ணுவான்? கெட் ஸ்டார்டட் அப்படின்னு கிளிக் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணணும், அப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட் என்ன பண்ண சொல்லணும்? இது சைன்இன் பண்ணு அப்படின்னும். உனக்கு யூசர் நேம் இல்லை, அப்போ இங்கே சைன் அப் ஹியர், இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது சைன் அப். ஸோ நீ சைன் அப் பண்ணிவிட்டு அப்புறம் சைன்இன் பண்ணலாம், ரைட்? சைன் அப் பண்ணிவிட்டு யூ கேன் சைன் இன். ஸோ சைன்இன் பண்ணிவிட்டு தென் யூ ஹவ் டு ஆட் அ டு டூ, delete a to do, edit a to do, அவ்வளோதான் இருக்கும். ஸோ இதுதான் யூசர் ஃப்ளோ. இந்த யூசர் ஃப்ளோ உன் அப்ளிகேஷன் தான் நீ முதல்ல டிசைன் பண்ணணும். யூசர் லேண்ட்ஸ் ஆன் த ஹோம் பேஜ், நேவிகேட்ஸ் டு சைன் இன் ஆர் சைன் அப்,
authenticated users are redirected to the dashboard. Dashboard நம்ம redirect பண்ணியாச்சா? நீ once authenticate ஆயிடுச்சு அப்படின்னா once நீ வந்து sign in பண்ணி login பண்ணிட்ட 1 2 3 once login ஆயிடுச்சு அப்படின்னா this is the dashboard login ஆனதுக்கு அப்புறம் it is showing you the list of to dos, right? So user can manage the task manage பண்ணா sign out பண்ணிடலாம். ஆட் பண்ணுறது ஆட் பண்ணி delete பண்ணிட்டு sign out நான் லாக் அவுட் பண்ணிடலாம். இதுதான் யூசருடைய ஃப்ளோ. இது நீ என்ன அப்ளிகேஷன் டிசைன் பண்ண போறியோ நாளைக்கு உனக்கு இன்டர்வியூவில் கொஸ்டின் வந்து வேற ஏதாவது கம்ப்ளீட்டாக ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கலாம். கூகுள் கேலண்டர் டிசைன் பண்ண எப்படி பண்ணுவ, ஒரு ஸ்விக்கி ஆப் டிசைன் பண்ண எப்படி பண்ணுவ, ஒரு ரயில்வே ரிசர்வேஷன் சிஸ்டம் பண்ணும்போது ஃப்ரண்ட் எண்ட் எப்படி பண்ணுவ. இதுக்கு நீ இந்த ஃப்ரேம் ஒர்க்கை ஃபாலோ பண்ணணும். ரிக்குவயர்மெண்ட்ஸை கேதர் பண்ணணும், ஆர்கிடெக்சர் என்ன யூஸ் பண்ண போற, அப்புறம் டிசைன் எப்படிலாம் பண்ண போற, அப்புறம் யூசர் ஃப்ளோ, ரைட்? இப்போ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் தான் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு போகணும். ரேடியோ RAD டிசைன் முடிஞ்சிச்சா, ஐ வந்து இம்ப்ளிமெண்டேஷன். இம்ப்ளிமெண்டேஷனில் நீ என்ன டெக் ஸ்டாக் யூஸ் பண்ண போகிற? யூஸ்வலாக கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னா, நீ ஏன் இந்த டெக் ஸ்டாக் யூஸ் பண்ணுற, இப்போ ரியாக்ட் யூஸ் பண்ணுற இல்லைனா நெக்ஸ்ட்.js யூஸ் பண்ணுற, நீ வந்து ஆங்குலர் ஏன் யூஸ் பண்ணல, அப்போ உனக்கு யூ நீட் டு ஹேவ், எனக்கு ஆங்குலர் தெரியாது அதனால தான் ரியாக்ட் யூஸ் பண்ண, இது மாதிரிலாம் பேசக்கூடாது. உனக்கு யூ ஷுட் ஹேவ் அன் ஐடியா ஆஃப் அதர் ஃப்ரேம் ஒர்க்ஸ், சும்மா பேசிக் ஐடியா. ஸோ ஆங்குலரில் இந்த ரீசனுக்காக நான் ஆங்குலர் போல, ஃபார் திஸ் ரீசன் ஐ வென்ட் ஃபார் ரியாக்ட், காம்பனன்ட் பேஸ்ட் ஆர்கிடெக்சர் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது எனக்கு அப்படின்னு யூ ஹேவ் டு டெல் சம்திங் பேஸ்ட் ஆன் தட். ஓகே, ஃபார் யுவர் அப்ளிகேஷன் இந்த ஃப்ரேம் ஒர்க் எப்படி யூஸ் ஆச்சு, இந்த அப்ளிகேஷனுக்கு இந்த ஃப்ரேம் ஒர்க் பெட்டராக இருக்கும் நான் திங்க் பண்ண, அப்படி பேசணும் நீ. ஏன்னா ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குல்ல. நம்ம ஏபிஐ யூஸ் பண்ணுற மாதிரியே ஏபிஐ நீ ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐ யூஸ் பண்ணலாம், கிராஃப்யூலும் யூஸ் பண்ணலாம். உன் அப்ளிகேஷனுக்கு ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐ யூஸ் பண்ணால் பெட்டர், அப்படி ஏன் பெட்டர் அப்படின்றத நீ பேசணும். அது கிளியராக உனக்கு தெரியணும். ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐ என்ன, கிராஃப்யூல்னா என்ன அப்படின்றத நீ தெரிஞ்சுக்கணும். ஓகே, அப்புறம் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஐ எம் யூசிங் கான்டெக்ஸ்ட் ஏபிஐ. கான்டெக்ஸ்ட் ஏபிஐன்றது ஒரு யூஸ் கான்டெக்ஸ்ட் ஹூக்கு தான். நம்ம தட் வி ஹவ் யூஸ்ட் இன் அவர் அப்ளிகேஷன் தட் யூ வில் see. ஓகே, அப்புறம் ஃப்ரண்ட் எண்ட் ரவுட்டிங் எப்படி பண்ண போகிற? ஃப்ரண்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேஜஸ் இருக்குல்ல. ஃப்ரண்ட் எண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் டாஸ்க் இருக்குது, அப்புறம் ஹோம் ரவுட் இருக்குது, நிறைய ரவுட்ஸ் இருக்குது, லாகின்னு ரிஜிஸ்டர், நிறைய ரவுட்ஸ் இருக்குது. அப்போ ஃப்ரண்ட் எண்ட் ரவுட்டிங் எப்படி பண்ண போகிற? அதுக்கு we are going to use React router. இது எப்படி? ஓகே, ஸோ பேக் எண்டு என்ன யூஸ் பண்ண போகிற? ஸோ இதுதான் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த டெக் ஸ்டாக். ஓகே, நவ் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ரைட் தென் தே மைட் ஆஸ்க் யூ டு இம்ப்ளிமெண்ட். இதெல்லாம் தான் நீ பேசணும். இந்த டிசைன் பண்ணுனா இந்த ஆங்கிளில் தான் போகணும். ஃபஸ்ட்டு ரிக்குயர்மெண்ட்டு, அப்புறம் ஆர்கிடெக்சர் என்ன பண்ண போகிற, அப்புறம் டிசைன் எப்படி பண்ண போகிற, அப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன், அப்புறம் ஆப்டிமைசேஷன். உன்னுடைய அப்ளிகேஷன் பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கிறதுக்கு நீ என்னென்னலாம் பண்ண போகிற, ரைட்? ஹவ் யூ ஆர் கோயிங் டு ஆப்டிமைஸ் யுவர் அப்ளிகேஷன். அந்த ஆப்டிமைசேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வர்றது வந்து கோட் ஸ்பிளிட்டிங். ஸோ கோட் ஸ்பிளிட்டிங்னா பிரிக்கிறது. ரியாக்ட்லாம் என்ன பண்ணுது, அதாவது உன்னை நிறைய காம்பனண்ட்டாக கோடை ஸ்பிளிட் பண்ணிடலாம். ஸ்பிளிட் பண்ணிவிட்டு லேசி லோடிங் என்ன அப்படின்னா, அதாவது லேசி லோடிங்கிறது என்னன்னா, உன்னுடைய காம்பனண்ட் இருக்கா, நீ நிறைய காம்பனண்ட்டாக வச்சுருக்க கரெக்டாக, நீ எப்போ உன் காம்பனண்ட்டை யூஸ் பண்ண போறியோ அப்போ தான் உன் காம்பனண்ட் லோட் ஆகணும், அப்போ தான் உன் காம்பனண்ட் ரன் ஆகணும், அதுக்கு முன்னாடி ரன் ஆகக்கூடாது. இதுதான் லேசினா என்ன, லேசியாக கடைசியாக லோட் பண்ணுறது. அந்த மாதிரி லேசியாக லோட் பண்ண அப்படின்னா எப்போ தேவையோ அப்போ தான் லோட் பண்ண அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுக்கு போயிட்டேன் கரெக்டாக, இதுக்கு போன உடனே எனக்கு வந்து இந்த காம்பனண்ட் ரன் ஆகிருக்கும். எந்த காம்பனண்ட்டு? என்னுடைய லேண்டிங் பேஜ் காம்பனண்ட் ரன் ஆகிருக்கும் கரெக்டாக. நான் கெஸ்ட் ஸ்டார்டட்னு கிளிக் பண்ணாதான் எனக்கு இந்த காம்பனண்ட்லாம் ரன் ஆகணும். இதெல்லாம் மெமரியில் லோட் ஆகிருக்கூடாது கரெக்டாக. இது லேசி லோடிங் யூஸ் பண்ணாதான் இது லோட் ஆகாது. நீ லேசி லோடிங் யூஸ் பண்ணலன்னா மெமரியில் இனிஷியலாகவே லோட் ஆகிருக்கும். ஸோ லேசி லோடிங் யூஸ் பண்ணினா இனிஷியல் லோட் டைம் கம்மியாக இருக்கும், டக்குன்னு லோட் ஆகிடும் அப்ளிகேஷன். அந்த காம்பனண்ட் யூஸ் பண்ணும்போது தான் லோட் ஆகணும். ஸோ அதுக்கு வந்து நீ என்ன பண்ணணும், நீ நிறையா உன் கோடை ஸ்ப்ளிட் பண்ணிடணும், நிறைய காம்பனண்ட்டாக போட்டுக்கணும். காம்பனண்ட்டாக போட்டு லேசி லோடிங் யூஸ் பண்ணலாம். லேசி லோடிங் என்னென்னா, அந்த காம்பனண்ட் எந்த ஃபைலில் இருக்கோ அந்த ஃபைலை இம்போர்ட் பண்ணி அந்த react.lazy முன்னாடி போட்டுடணும்.
அப்படி போட்டாலே எப்போ அந்த காம்பனண்ட்டை யூஸ் பண்ணுறியோ அப்போ தான் லோட் ஆகும். ஓகே, ஸோ இட் ரெடியூஸ் த இனிஷியல் லோட் டைம். அதுதான் மெயின் யூஸு. ஓகே, எந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ் வேணுமோ அதை மட்டும்தான் டவுன்லோட் பண்ணும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும். ஓகே, இது லேசி லோடிங்க்கு இந்த மாதிரி react.lazyயும் யூஸ் பண்ணலாம். இல்லை சஸ்பென்ஸ்னு ஒரு காம்பனண்ட் இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னா சஸ்பென்ஸ் அப்படின்ற காம்பனண்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த சஸ்பென்ஸ் அப்படின்றத போட்டோம் அப்படின்னா நீ எந்தெந்தெல்லாம் இருக்குதோ உங்கள் காம்பனண்ட்டுக்கு மேலே அந்த சஸ்பெண்டை ரேப்பப் பண்ணிடலாம். இதுதான் என்னோட கம்ப்ளீட் காம்பனண்ட்ஸ். கரெக்டாக அது சஸ்பென்ஸில் ரேப்பப் பண்ணிட்டேன் அப்படின்னா எல்லாமே லேசி லோட் ஆகும். ஸோ இதெல்லாம் லோட் ஆகாத வரைக்கும் என்னென்னா உனக்கு லோடிங்னு இந்த மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். இதுதான் ஃபால் பேக். ஸோ இதுதான் வந்து ரவுட்ஸு. ரியாக்டில் இப்படி தான் நீ ரவுட்ஸ் டிக்ளேர் பண்ணுவேன். ஸோ /signup அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த காம்பனண்ட் கால் ஆகிடும். /signin போட்டிங்கன்னா இந்த காம்பனண்ட் கால் ஆகும். டேஷ்போர்ட்னு போட்டிங்கன்னா இந்த காம்பனண்ட் கால் ஆகும். இப்படி தான் நீ ரவுட்ஸை மென்ஷன் பண்ணும் ரியாக்டில். இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன், சஸ்பென்ஸ்குள்ளார ரேப்பப் பண்ணிட்டேன். அப்போ இதில் எந்த காம்பனண்ட்டும் இனிஷியலாக லோட் ஆகாது. எப்போ அந்த காம்பனண்ட்டுக்கு போறியோ அப்போ தான் லோட் ஆகும். இது லோட் ஆகாத வரைக்கும் லோடிங் அப்படின்னு இது டிஸ்பிளே ஆகும். ஓகே, இதுதான் லேசி லோடிங். ஓகே, இனிஷியல் லோட் டைம் கம்மியாகும். ஓகே, அதே மாதிரி டீபவுன்சிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகே, இதெல்லாம் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏதாவது வெப்சைட் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம கை சும்மா பொறுக்காது. ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணுவோம், நடக்குதா என்னன்னு தெரியாது. ஒரு பட்டனை கிளிக் பண்ணுவோம், அது ஆக்ஷன் நடக்குதா திருப்பி கிளிக் பண்ணிட்டே இருப்போம். அப்போ ஒரு வாட்டியும் பட்டனை கிளிக் பண்ணும்போது நம்ம அந்த வேலையை பண்ணிட்டே இருக்க முடியாதுல்ல. அப்போ டீபவுன்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் நீ எவ்வளோ தான் கிளிக் பண்ணாலும் அது ஆக்ஷன் எடுக்காது. திருப்பி பவுன்ஸ் பண்ணி பேக் பண்ணி விட்டுரும், அந்த வேலையை பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பண்ணலாம், டீபவுன்ஸ் வந்து ஒரு 300 milliseconds அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா 500 millisecondsக்கு ஒரு டீபவுன்ஸ் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டேன். அப்போ 500 milliseconds வரைக்கும் இந்த டீபவுன்ஸ் ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன் அப்படின்னா ஒன்றும் நடக்காது. 500 milliseconds கழிச்சு கால் பண்ணாதான் ஏதாவது நடக்கும். ஓகே, அதில் வந்து டீபவுன்ஸ் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கு பாரு. இது என்ன பண்ணுது, இது ஒரு ஃபங்க்ஷனை நான் ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறேன் கரெக்டாக, அதுக்கு எனக்கு டீபவுன்ஸ் ஃபங்க்ஷன் வேணும். அப்போ என்ன பண்ணுதுன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுது. அது என்ன பண்ணுதுன்னா ஒரு டைமர் ஸ்டார்ட் பண்ணிடுது நம்ம கொடுத்த டிலேக்கு. அந்த டைமர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் கொடுத்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. அதுக்கு முன்னாடி நீ கால் பண்ணுறேன்னா என்ன ஆகும், ஃபார் எக்ஸாம்பிள் 500 milliseconds, 500 millisecondsக்கு நீ டீபவுன்ஸ் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்ட, இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுற, இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது என்ன பண்ணும், டைம் விட்ட கிளியர் பண்ணிடும். அப்போ திருப்பி 500 millisecondsக்கு புது டைமர் ஸ்டார்ட் பண்ணி அந்த புது டைமர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது ரன் ஆகும். கரெக்டா? ஸோ இந்த debounce is also a performance optimization technique. ஓகேவா? இப்போ நான் இந்த debounce அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கேன். debounce ஆஃப் சம் பிரிண்ட்னு கொடுக்குறேன், அப்புறம் கமா ஒரு 500 கொடுக்குறேன். இது எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணுது, ஒரு ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுது. இது டி பிரிண்ட்னு வச்சுக்கேன், இது ஒரு ஃபங்க்ஷன். டி பிரிண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் கரெக்டாக, இது எனக்கு பிரிண்ட் பண்ணணும். இப்போ டி பிரிண்ட் அப்படின்ட்டு நான் ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணுறேன், பாலா அப்படின்னு பிரிண்ட் பண்ணு அப்படின்ட்டு. திருப்பி உடனே டி பிரிண்ட்னு கால் பண்ணுறேன், சாலா அப்படின்னு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் டி பிரிண்ட் கால் பண்ணும்போது இதான் அந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுச்சு, இதுதான் அந்த டி பிரிண்ட்டு. இந்த டி பவுன்ஸ் ரிட்டர்ன் பண்ண ஃபங்க்ஷன் தானே இதான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு டி பிரிண்ட்டு. இது என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் பாலாவா வந்த உடனே ஒரு டைமர் ஸ்டார்ட் பண்ணிடுமா. அப்போ ஒரு 500 millisecondsக்கு டைமர் ரன் ஆகிட்டு இருக்குமா. ஓகே, திருப்பி உடனே கால் பண்ணினா அந்த டைம் விட்டு கிளியர் ஆகிடும். அப்போ திருப்பி இன்னொரு 500 millisecondsக்கு இன்னொரு டைமர் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ உடனே அந்த வேலை நடக்காது. ரைட்? ஸோ இந்த மாதிரி நீ you can do performance optimization. Okay, you can also refer ChatGPT and learn better on debounce. Okay, ரெண்டாவது பர்ஃபார்மன்ஸ்க்கு முக்கியமாக நீங்கள் எப்போதுமே பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சிம்பிள் திங், கேஷிங். பர்ஃபார்மன்ஸ்னால் என்ன, உன் அப்ளிகேஷன் ஃபாஸ்ட்டாக ரன் ஆகணும்.
உன் அப்ளிகேஷன் எப்போ ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும்? உன் ஃப்ரண்ட் எண்ட் என்ன பண்ணுது? பேக் எண்டுக்கு ரிக்வஸ்ட் கொடுக்குது. பேக் எண்ட் என்ன பண்ணுது? டேட்டா பேஸில் போய் டேட்டா எடுத்துகிட்டு வந்து பார்த்து உனக்கு ரிப்ளை பண்ணுது. ஒரு வாட்டியும் டேட்டா பேஸில் போய் டேட்டா எடுத்துகிட்டு வரதுக்கு டைம் ஆகும். அப்போ என்ன பண்ணலாம்? ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கிற டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணுறோம் பார்த்தியா, அதுதான் கேஷ். அதை நீ பேக் எண்ட்லையும் ஸ்டோர் பண்ணலாம், சர்வர் சைட் கேஷிங். டேட்டா வந்ததுக்கப்புறம் ஃப்ரண்ட் எண்ட்லையும் ஸ்டோர் பண்ணலாம், கிளைண்ட் சைட் கேஷிங். ஓகேவா? இப்போ டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறோம்ல, அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உன் பேக் எண்டில் அதில் பார்த்தீங்கன்னா இன் மெமரி டேட்டா பேஸே இருக்குது. இன் மெமரினா என்னென்னா ரேம்லே ஒரு டேட்டா பேஸ் இருக்குது. ரேம்லே டேட்டா ஸ்டோர் ஆகிடும். ரேமில் ஸ்டோர் ஆன என்ன அட்வான்டேஜ்? எடுக்கிறது ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீ டேட்டா பேஸில் போய் எடுக்கிறது மாங்கோ டிபி இல்லைனா வந்து போஸ்ட்கிரஸ்ல போய் எடுக்கிறது டைம் ஆகும். கரெக்டாக? ஸோ இன் மெமரி டேட்டா பேஸ் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டிஸு, மெம்கேஸ்ட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன் மெமரி டேட்டா பேஸ். நீ டேட்டா எடுத்ததுக்கப்புறம் இந்த டேட்டா பேஸை யூஸ் பண்ணி இங்கே கேஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வர ரிக்வஸ்ட்லாம் நீ டேட்டா பேஸுக்கு போக தேவையில்ல. உன்னோட ரெட்டிஸ் டேட்டா பேஸ் இருக்குல்ல லோக்கலாக, அங்கிருந்து டேட்டா எடுத்து கொடுத்துடலாம். பர்ஃபார்மன்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்குமா? அதே மாதிரி உனக்கு டேட்டா வந்ததுக்கப்புறம் இங்கே நீ டேட்டா ஸ்டோர் பண்ணலாம். ஃப்ரண்ட் எண்டில் எங்கே ஸ்டோர் பண்ணலாம் டேட்டாவை? ப்ரௌசர் இருக்குது. ப்ரௌசரில் லோக்கல் ஸ்டோரேஜ் இருக்குது, அங்கே ஸ்டோர் பண்ணலாமா டேட்டாவை? ப்ரௌசர்லையும் இங்கேயும் நீ யூ கேன் யூஸ் ரெடிஸ். ஃப்ரண்ட் எண்ட்லையும் யூ கேன் யூஸ் திஸ் டேட்டா பேஸ் அண்ட் யூ கேன் யூஸ் ஆல்சோ ஸ்டோர் இட் ஹியர். ஓகே, ஸோ இது மாதிரி கேஷிங் பண்ணுறதுனால யூ கேன் இம்ப்ரூவ் த பர்ஃபார்மன்ஸ். ஓகே, அப்புறம் செக்யூரிட்டிக்கு என்ன பண்ண போறீங்க? வாட் இஸ் செக்யூரிட்டி? எல்லாருமே அப்ளிகேஷன் யூஸ் பண்ண முடியாது, யூஸ் பண்ணக்கூடாது. கரெக்டா? அப்போ யூ ஹேவ் டு ஆத்தென்டிகேட் த யூசர். ஓகே, ஹெச்டிடிபிக்கும் ஹெச்டிடிபிஎஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸு? ஹெச்டிடிபி பார்த்தீங்கன்னா நீ ஹெச்டிடிபி ரிக்வஸ்ட் அனுப்புறல, ஹெச்டிடிபின்றது என்ன? ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். டெக்ஸ்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ப்ரோட்டோகால். டெக்ஸ்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ், அதுதான் ஹெச்டிடிபி. இந்த ஹெச்டிடிபி ரிக்வஸ்ட்லாம் போர்ட் 80ல் போகும். இந்த டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லை, இதெல்லாம் எதுவுமே என்கிரிப்ட் ஆகிருக்காது. இதுவே நீ ஹெச்டிடிபிஎஸ் யூஸ் பண்ணுற அப்படின்னா அது 4447 நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இதில் நீ ஹெச்டிடிபிஎஸ் யூஸ் பண்ணினா இங்கே மேலே ப்ரௌசர் யூஸ் பண்ணும்போது ஹெச்டிடிபிஎஸ் போடணும். அப்படி போட்டாலே போகிற டேட்டா எல்லாமே என்கிரிப்ட் ஆகிருக்கும். ஸோ மற்றவங்களால அதை படிக்க முடியாது. அதை யூஸ் பண்ணலாம். யூசர் ஆத்தென்டிகேஷன் யூ கேன் யூஸ் JWT, JSON, WebTech யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் செக்யூரிட்டிக்கு யூ கேன் திங்க் ஆஃப். ஓகே, அப்புறம் ஸ்கேலபிலிட்டிக்கு உன் காம்பனன்ட்ஸ் நிறைய காம்பனன்ட்ஸ் மாடலைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நாளைக்கு ஒரு ஃபியூச்சர் வேணும், அதாவது டியூ டேட்ஸ்லாம் பண்ணணும். டியூ டேட்ஸ்லாம் கொண்டு வரணும். ஒரு டூ ஆட் பண்ணுற, இந்த டேட்டுக்குள்ளே முடிக்கணும், டியூ டேட்லாம் ஒருவருக்கும் டியூ டேட் போடணும் அப்படின்னா யூ ஷுட் பி ஏபிள் டு இன்க்ரீஸ். ஓகே, ஸோ திஸ் வி டிட் இட் ஃபார் அ டு டூ அப்ளிகேஷன். கரெக்ட்? உனக்கு வேறு ஏதாவது அப்ளிகேஷன் கொடுத்தாங்கன்னா இந்த ஃப்ரேம் ஒர்க் அப்படியே நீ ஃபாலோ பண்ணணும். ரிக்வயர்மெண்ட் எப்படி பண்ணுவ? ஆர்கிடெக்சரு, டிசைனு, இம்ப்ளிமெண்டேஷனு, உன் அப்ளிகேஷனுக்கு ஆப்டிமைசேஷனுக்கு என்னென்ன பண்ணுவ? ஓகே, கேஷிங்க்கு இதை தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த மாடலில் நீங்கள் பதில் சொல்லணும். ஓகே.